Hi, hello buddies. I'm Ajay Jivka from grade 5 Primbuds Garden School. This is the message from Savitri by Arabindo. Our Grancy was there that brooked no home, a journey of countless paths without a close. Thank you. Bye. Hello buddies, now Ajay Krishika, grade 7 from Primbuds Garden School. Today's Karma Appa message. The force retains its nature as the Swabhava of dominating the Purusha, even after it becomes Shakti. It does not quit down unless she is pulled. Thank you, bye. ஹலோ படிஸ் உங்கள் பேர் சுவனை ஏதிக்கு பிடிக்காக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி படையிறது நானும் உங்களை அந்த விஷால் கிரேட் பி ஃப்ரம் நமஸ்காரன். விசில் இந்த வார்த்தையை இப்போ நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம். இந்த விசிலோட தமிழ் பேர் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? மனித வரலாற்றிலேயே 5000 வருஷங்களுக்கு முன்னாடியே களிமண், மரக்கட்டை, கிளிஞ்சர்கள், விலங்குகளுடைய எலும்புகளை குடைஞ்சி காற்று போட மாதிரி செஞ்சு விசிலாக பயன்படுத்தியிருக்காங்க. இது எதுக்காக பயன்படுத்துனாங்கன்னா, அந்த கால மனிதர்கள் காட்டு பகுதியில் இருக்கிறதுனால வேட்டையாடுறது தான் அவங்க தொழிலாக இருந்தது. அப்போ இருக்கிற சுற்றுப்புறம் லோ ஃப்ரீக்வன்சியில் இருந்ததுனால தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த லோ ஃப்ரீக்வன்சியில் சிக்னல் கொடுக்க முடியாது. அப்படின்றதுனால சிக்னல் கொடுக்கறதுக்கு ஹை ஃப்ரீக்வன்சியில் ஒலி எழுப்பக்கூடிய ஒரு பொருள் தேவைப்படுது. அதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த விசில். இப்போ இருக்கிற விசிலானது 1983 இங்கிலாந்து சேர்ந்த ஜேம்ஸ் ஹட்சன்ன்றவர் தான் உருவாக்குனாரு. இந்த விசில் ரொம்ப தூரத்துக்கு சத்தமாக கேட்குது அப்படின்றத இங்கிலாந்து போலீஸ் உறுதிப்படுத்துறதுக்கு அப்புறம் தான் போலீஸில் திருடன் பிடிக்க இது உதவும்னு இதை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. ஆங்கிலேயர்கள் மூலமாக போலீஸில் விசில் பயன்படுத்துகிற முறை நம்ம நாட்டுக்கும் வந்துருச்சு. எந்த கருவியும் இல்லாமல் கையாலேயே விசிலை சத்தமாக அடித்தவர் இத்தாலி நாட்டை சேர்ந்த லூகா சோக்கி என்பவர்கள். விசிலுக்கு தமிழில் முன்னாடியே ஊதல் சித்தி அடித்தல் அப்படின்ற வார்த்தை புழக்கத்தில் இருந்திருக்கு. ஆனால் சிலப்பதிகாரம், அகநானூறு போன்ற நூல்களில் இடையர்கள் ஆடு மாடு மேய்ப்பதற்கு சீழ்க்கை அடித்தார்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. விசிலுக்கு சீழ்க்கை அப்படின்றா தூய தமிழ் வார்த்தை. ஓகே படி, இன்னைக்கான நம்ம ஷோவில் ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கிட்டோம். ஸோ காத்திருங்கள், சேர்ந்து கற்றுக்கொள்வோம். நெக்ஸ்ட் சூப்பர் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.